இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்களோட சீனியரை வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ராசிக்காரங்கள்லாம் யார் யார்? முக்கியமாக சொல்லணும்னா மீன ராசி சொல்லாங்க. என்ன காரணம்னா ராசியிலே சனி உட்காந்துருக்காரு, வயசுக்கு மூத்தவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் வருது. இதெல்லாமே மீனராசிக்காரங்க கண்டிப்பாக கொடுக்கும். பிரேம படத்தில் வந்து ஹீரோ வந்து போய் சாய் பல்லவி விட்டு போய் லவ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ரப்போஸ் பண்ணுற அந்த கதையெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும். அடுத்து வந்து மகரம். மகரம் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகரம், சரிங்களா. அந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது. மைண்டு வந்து அலப்பாஞ்சிட்டே இருக்குங்க. உங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது சாதாரண லவ் எல்லாம் கிடையாதுங்க. வயசுக்கு மூத்த பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த வருஷம் வந்து உங்கள் ஏஜ், அதாவது 2 வயசு 3 வயசு 4 வயசு மூத்த பொண்ணு கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சரி, வாய்ப்பு கொடுக்கும், ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சக ராசிக்கு வந்து காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சகம், 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் இடமே காதல் தாங்க. இந்த பொண்ணை லவ் பண்ணலாமா, ப்ரப்போஸ் பண்ணலாமா, அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்கள், ராசிக்கு வந்து விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல வேறு குரு உட்கார்ந்துருக்காரு, சரிங்களா. தன்னை விட ஒரு 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். ஆனால் மாட்டிக்காதீங்க. ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டு, குழப்பவாதி, சரிங்களா. இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசிலேஷன் மைண்ட் கொடுக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறனால.